நீங்க அன்பும், கருணையுமா எப்படிங்க இருக்கிறதுன்னு கேட்குறீங்களா? உங்கள சுத்தி பயங்கர டிஸ்டர்பன்ஸா இருக்கு. அதுலேருந்து நீங்க எப்படி அன்பும், கருணையுமா இருக்கிறது? கஷ்டமான விஷயம் தான் சொல்றதுக்கு. ஆனா, அதுக்கு நான் ஈஸியான வழிய சொல்றேன். உங்கள சுத்தி என்ன நடந்தாலும், அவங்களையும் ஒரு கடவுளா பாருங்க. உங்களுக்கு ஒரு கஷ்டம் தராங்களா? அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? அவங்க மேல வெறுப்பு காட்டாதீங்க. உங்களுக்குள்ள அந்த கடவுள் என்ன சொல்றாருன்றத யோசிங்க. யோசிச்சு, அவங்ககிட்ட அன்பா, பணிவா சொன்னீங்கன்னா, கண்டிப்பா கேட்பாங்க. நீங்க அத விட்டுட்டு, இப்ப வந்ததுதாங்க ஆத்திரம், கோவம், அகங்காரம் எல்லாம் இப்ப வந்ததுதாங்க. இதுக்கு முன்னாடி உள்ள மனிதர்கள் எல்லாமே சந்தோஷமா, அன்பும், கருணையுமா தான் இருந்தாங்க. நடுவுல வந்ததுதாங்க எல்லாமே. கெட்ட விஷயங்கள், தீய விஷயங்கள். இது நமக்குள்ள நல்லா பெருசாயிடுச்சு. ஃபுல்லா எதுவும் பார்த்து நம்ம கெட்டு போயிருக்கோம். நான் எகென்ஸ்டா பண்ணா தான் நம்மளுக்கு சந்தோஷம். அது சந்தோஷமே கிடையாது. அது நம்மளுக்கு பின்னாடி வேற மிக பெரும் ஆபத்துன்னு நம்ம நெனைக்கணும். யாரையுமே எப்பயுமே நம்ம எதுவுமே சொல்லக்கூடாது. மனசாலயும் சரி, செயலாலயும் சரி. முடிஞ்ச அளவு நம்மளுக்கு உதவி தான் செய்யணும். உபத்திரம் செய்யக்கூடாது. ஸோ, உங்களுக்குள்ள அந்த கடவுள நீங்க தேடுனீங்கனாலே எல்லாமே உங்களுக்கே தெரியுங்க. நான் சொல்லினா செய்யணுன்ற அவசியமே இல்ல. உங்களுக்கான விஷயத்த நீங்க தேட ஆரம்பிங்க. அதுக்கான வழிய நான் சொல்றேன். இந்த யோகம் பிரபஞ்சம் சுத்தி யோகம் அதிகமா இருக்கு. அந்த யோகத்த நம்ம பெறணும்னா, இந்த காஸ்மிக் எனர்ஜி வேவ்ஸ நம்ம பெறணும்னா என்ன பண்றது? நம்ம தியானம் பண்ணணும். அமைதியான விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணி தியானம் பண்ணணும். அப்ப நீங்க நன்றி 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 உணர்வுடன் இருப்பீங்க.